நிச்சயமாக உலக பொருளாதார மன்றத்தின் 2026ஆம் ஆண்டு மாநாடு சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் ஜனவரி 19 முதல் 23 வரை நடைபெற உள்ள நிலையில் அங்கு அரங்கேறும் நிழல் உலக விவகாரங்கள் குறித்த அதிரடி செய்தி தொகுப்பு இதோ. வணக்கம், இது பிராண்டி செய்திகள். உலக தலைவர்கள், பெரும் கோடீஸ்வரர்கள், டெக் ஜாம்பவான்கள் என உலகின் 1% மேல்தட்டு மக்கள் கூடும் டாவோஸ் பொருளாதார மாநாடு. இங்கே பேசப்படுவது என்னவோ உலக பசி, காலநிலை மாற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி. ஆனால் இந்த பகட்டான மேடைகளுக்கு பின்னால் இயங்கும் செக்ஸ் பார்ட்டிகள் மற்றும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பாலியல் தொழில் குறித்த அதிரடி தகவல்கள் இப்போது கசிந்துள்ளன. டாவோஸின் கருப்பு பக்கம் இதோ. ஒவ்வொரு ஆண்டும் டாவோஸ் மாநாடு நடக்கும்போது அந்த சிறிய ஸ்விஸ் நகரமே ஒரு சொகுசு விடுதியாக மாறுகிறது. இந்த ஆண்டு ஜனவரி 19 மாநாடு தொடங்க உள்ள நிலையில் சர்வதேச எஸ்கார்ட் ஏஜென்சிகளுக்கு பதிவுகள் குவிந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2026ஆம் மாநாட்டின் நிழல் புள்ளி விவகாரங்கள். டிமாண்ட் அதிகரிப்பு. மாநாடு நடக்கும் 5 நாட்களில் மட்டும் பாலியல் தொழிலுக்கான தேவை 300% அதிகரிப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இதற்காக ஐரோப்பா முழுவதிலும் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட உயர்தர பாலியல் தொழிலாளர்கள் டாவோஸிற்கு வரவழைக்கப்படுகிறார்கள். கட்டண விவரம். ஒரு மணி நேரத்திற்கு சுமார் ரூபாய் 65,000 யூரோ 700 முதல் ஒரு இரவு முழுமைக்கும் சுமார் ரூபாய் 2.15 லட்சம் யூரோ 2,300 வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ரகசிய ஒப்பந்தங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், வரும் விஐபிகளின் ரகசியங்களை பாதுகாக்க பாலியல் தொழிலாளர்களிடம் ரகசிய காப்பு ஒப்பந்தங்கள், நான் டிஸ்க்ளோஜர் அக்ரிமெண்ட்ஸ் கையெழுத்திடப்படுகின்றன. இந்த விவகாரத்தில் 3 முக்கிய குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இரட்டை வேடம். பதிலில் மேடையில் நின்று பெண்களுக்கான சம உரிமை மற்றும் பாலின பாதுகாப்பு பற்றி பேசும் அதே தலைவர்கள் இரவில் இதுபோன்ற கேளிக்கைகளில் ஈடுபடுவது மிகப்பெரிய முரண்பாடாக பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு வலயம். மாநாட்டிற்காக உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும் நிலையில் பாலியல் தொழிலாளர்கள் விஐபிகள் தங்கியிருக்கும் ஹோட்டல்களுக்குள் நுழைவது எப்படி என்ற கேள்வியும் எழுகிறது. நிதி ஆதாரம். பெரும்பாலான அரசு அதிகாரிகளின் பயணச் செலவுகள் வரிப்பணத்தில் கழிக்கப்படுவதால் இது மறைமுகமாக மக்களின் பணத்தில் நடக்கும் கேளிக்கை என்ற விமர்சனமும் உண்டு. பொருளாதாரத்தை சீரமைக்க கூடும் இடங்களில் இதுபோன்ற தனிநபர் ஒழுக்கக்கேடுகள் நடப்பது டாவோஸ் மாநாட்டின் நம்பகத்தன்மையையே கேள்விக்குறியாக்கி வருகிறது. ஏழைகளின் பசியை பேசும் இடங்களில் செல்வந்தர்களின் இச்சைதான் பிரதானமாக இருக்கிறது என சமூக ஆர்வலர்கள் சாடி வருகின்றனர். இது குறித்த உங்கள் கருத்து